வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஆர்எஸ்எஸ் என்கின்ற ராஷ்டிரிய சுயம்சேவக் சங்கம் வருகின்ற விஜயதசமி நன்னாளில் 100வது ஆண்டை நிறைவு செய்வதை ஒட்டி அரும்பெரும் மனிதர்களின் பார்வையில் ஆர்எஸ்எஸ் என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 3வது மாபெரும் மனிதராக சுவாமி சின்மயானந்தா சரஸ்வதி இடம்பெறுகிறார். அவர் ஆர்எஸ்எஸ் குறித்து சொல்லிய கருத்துக்களை பார்ப்போம். 1964ஆம் ஆண்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பின் 2வது தலைவரான ஸ்ரீ குருஜி கோல்வர்கர் அவர்களின் ஆழ்ந்த தொலைநோக்கு பார்வையாலும் சுவாமி சின்மயானந்தா அவர்களின் ஊக்கம் மற்றும் ஆதரவாலும் விஸ்வ ஹிந்து பரிஷத் உருவானது. 1966ஆம் ஆண்டு பிரயாகையில் கும்பமேளாவை ஒட்டி விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முதல் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டை திட்டமிட்டு நடத்தும் பொறுப்பு ஆர்எஸ்எஸ்ஸிடம் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டது. அதற்கு சில தினங்கள் முன்பாக எர்ணாகுளத்தில் சின்மயா மிஷன் ட்ரஸ்டின் மையக்குழு கூட்டம் நடந்தபோது அதில் கலந்து கொண்ட ஒரு போர்டு உறுப்பினர், சின்மயா மிஷன் போல எத்தனையோ நிறுவனங்கள் இருக்க விஹெச்பியின் மாநாடு நடத்தும் முழு பொறுப்பும் ஆர்எஸ்எஸ்ஸிடம் ஒப்படைக்கப்பட்டது ஏனோ என கேள்வி எழுப்பினார். சுவாமி சின்மயானந்தா நேரடியாகவும் உடனடியாகவும் அதிரடி பதில் கொடுத்தார். விஹெச்பி மாநாடு நடத்தும் முழு பொறுப்பும் ஆர்எஸ்எஸ்ஸிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் சுயம் சேவகர்கள் குருஜி கோல்வர்கர் அவர்களின் நேரடி வழிகாட்டுதலில் இருப்பவர்கள். நமது மிஷனின் 10 உறுப்பினர்கள் 10 மணி நேரத்தில் செய்யும் வேலையை ஒரு சுயம் சேவக் 1 மணி நேரத்தில் செய்து விடுவார். நன்கு பயிற்சி பெற்ற, ஒழுங்கும் கட்டுப்பாடும் கட்டமைப்பு மிகுந்த சுயம் சேவகர்கள் மிகப்பெரிய கூட்டத்தை நிர்வகிக்கும் நுட்பங்களை அறிந்தவர்கள். அதனால் ஏன் அவர்களிடம் கொடுக்கக்கூடாது என்று கேட்கிறேன். நாம் பணியாற்ற வேறு பல பணிகள் உள்ளன என்பதுதான் சுவாமி சின்மயானந்தாவின் பதிலாக இருந்தது. சுவாமி சின்மயானந்தா அவர்கள் குருஜி கோல்வர்கர் தலைமை மற்றும் கட்டளை திறத்தின் மீதும் சுயம் சேவர்களின் பணித்திறம் மீதும் வைத்திருந்த நம்பிக்கையை இந்த பதில் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதுபோல ஒவ்வொரு அரும்பெரும் மனிதர்களும் ஆர்எஸ்எஸ் குறித்து சொன்ன அல்லது அனுபவங்களை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அந்த வரிசையிலே அடுத்ததாக இடம்பெறுவது நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள். அதை வருகின்ற நாட்களிலே பார்ப்போம். இதை தொடர்ந்து இதுபோன்ற அரும்பெரும் மனிதர்களின் பார்வையில் ஆர்எஸ்எஸ் என்ற இந்த தொடரை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய் ஹிந்த்.